ஹலோ நண்பர்களே! இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வெள்ள எள்ளு விதைச்சிருந்தேன். அது தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன். நான் கருப்பு எள்ளு, சிவப்பு எள்ளு பார்த்துருக்கேன். அது என்ன வெள்ள எள்ளு? எப்படி இருக்கும் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வெள்ள எள்ளு பார்த்தீங்கன்னா வெள்ளையா தான் இருக்கும். நான் பயன்படுத்தியிருக்க ரகம்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி 3. நான் கோவன்னு தான் அது தேடி பார்த்தேன். எனக்கு கிடைக்கல. இந்த 1 கிலோ விதைக்கு பார்த்தீங்கன்னா, 10 கிலோ மணல்ல நல்லா கலந்து, அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளுடைய நிலத்தில வந்து தூவணும். வெள்ளெல்லாம் நம்ம பகுதியில் வந்து வராது, முளைக்காது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு இப்போ நான் வந்து விதைகளை வந்து விதைக்க போனேன். ஏர்மடை வச்சு நல்லா ஓட்டிட்டு அதுக்கு பின்னாடி வந்து நம்ம விதைகளை விதைக்கும் பொழுது சாலை சாலையாக பார்க்க அழகாக இருக்கும். அதனால தான் நம்ம இப்படி விதைச்சிட்டு இருக்கோம். எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாலைக்கு இன்னொரு சாலைக்கும் வந்து ஒரு அடி இடைவெளி இருக்கணும். ஏர்மடை வச்சு நம்ம நல்லா ஓட்டிட்டு அதுக்கு பின்னாடியே நம்ம விதைகளை தூவிட்டு வரணும். நிலத்தில் வந்து விதைகளை விதைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நிலத்தை வந்து சமன்படுத்தணும். நம்ம விதைச்ச விதைகளை வந்து மண்ணை போட்டு மூடணும். அதுக்கு நம்ம ஏர்மடை வச்சு நிலத்தை வந்து சமன்படுத்தும் போது நிலம் சமமும் ஆகிடும். நம்ம விதைச்ச விதைகளை வந்து ஈஸியாக மூடிடலாம். எப்பொழுதுமே நம்ம விதைகள் வாங்கிட்டு வந்தாலுமே வந்து நம்ம கன்று வாங்கிட்டு வந்தாலுமே விதை நிறுத்தி பண்ணி வச்சோம்னா முளைப்பு திறன் அதிகமாகும். எள்ளில் பார்த்தீங்கன்னா விதை நிறுத்தி பண்ணோன்னா நம்ம கையில் எள்ளும் ஒட்டிக்கும். அந்த காரணத்தினால எள்ளை வந்து விதைச்சிட்டு நிலத்தை சமன்படுத்தி முடிச்சதுக்கப்புறமா ஈயம் கரைசலையும் பஞ்சகவியாவும் கலந்து நம்ம வந்து நிலத்தில் நம்ம தெளித்து விட்டுட்டு வந்தோம்னா முளைப்பு திறன் நல்லாயிருக்கும். இருக்கிற எல்லா வேலையிலையும் முடிச்சுட்டு தண்ணி பாய்ச்சிட்டு 7ஆவது நாள் பார்த்தோன்னா செடி பார்த்திங்கன்னா பரவலாக வந்திருக்கு. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு வராதுன்னு அப்படின்னு சொல்லும்பொழுது பரவலாக எல்லா பகுதியிலையும் எள்ளை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கு அடுத்து தான் களை எடுத்ததுக்கப்புறமா பூ பிடிக்கிறதுக்கும் செடி வளர்ச்சிக்கும் என்ன பண்ணுறோன்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வாய்க்கால் ஓரங்களில் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு பார்த்திங்கன்னா ஊனியிருக்கேன். இது எதுக்குன்னு அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இது போல் இயற்கை விவசாயம் பண்ணுறதை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.